நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் புனித வெள்ளி என்று சொல்லி உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் இந்த தினத்தை விசேஷப்படுத்தி ஆலயங்களில் சிறப்பு கூட்டங்கள் வைத்து கொண்டாடி வருகின்றனர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட நாளை இந்த நாள் குறிக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் 1 பேதுரு 2 அதிகாரம் 24 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுகிறார். இவ்வசனம் நமக்கு கூறுவது என்னவெனில், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, அதாவது நாம் நீதிக்கு செத்து போய் பாவங்களில் பிழைத்திருக்கிறோம். இந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அது நம்மை நரகத்திற்கு கொண்டு போகிறது. ஆகவே இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய, அதாவது நாம் பாவங்களை பொறுத்தவரையில் செத்தவர்களாக மாற, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மைத்தாமே பலியாக ஈந்தார். தமது சரீரத்திலே நமது பாவங்களை சிலுவையில் சுமந்தார் என்று பேதுரு கூறுகிறார். ஆம், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர் நம் பாவங்களை தமது சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மறைத்தார். அடக்கம் பண்ணப்பட்ட அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மனுக்குலத்தின் பாவங்கள் எல்லாம் அவர் சரீரத்தின் மீது சுமத்தப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி தேவனுடைய வாக்காக தீர்க்க தரிசன வசனங்களாக இதை கூறுகிறார். ஏசாயா 53 அதிகாரம் 4, 5 வசனங்களிலே, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 5ஆம் வசனம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வாசிக்கிறோம். அந்த 5ஆம் வசனத்தின் கடைசியிலே தழும்புகளால் குணமாகிறோம் என்று கூறுகிறார், பார்த்தீர்களா? அதைத்தான் பேதுரு அப்போஸ்தலன் தன் வசனத்திலே அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று கூறுகிறார். இதை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பாவங்கள் நீங்க குணமாகி இருக்கிறீர்களா? பாவம் நீங்க வேண்டுமானால் சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்து தன் சரீரத்திலே ஏற்றுக்கொண்ட காயங்களை நோக்கி பார்க்க வேண்டும். நமக்காக அவர் பட்ட வேதனைகளை, அவமானங்களை சிந்திக்க வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவருடைய தழும்புகளால் குணமாகும் பாக்கியத்தை பெற இந்த புனித நாளிலே உங்களை அன்பாய் அழைக்கிறோம். இந்த மன்னிப்பு இலவசம். இதை ஏற்றுக்கொண்ட அந்த வாழ்வினுடைய முடிவு நித்திய ஜீவன், முடிவில்லாத காலம் தேவனோடு வாழும் பாக்கியம். தேவன் தாமே அந்த பாக்கியத்தை உங்களுக்கு அருளி செய்வாராக. ஆமேன்.